பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே மட்டுமே ஒரு தோல்வியை விருதுநகர் தொகுதி மக்கள் தோல்வியை தந்திருக்கிறார்கள் தேமுதிகவிற்கு. இதை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி புலம்பிக் கொண்டிருப்பது என்பது விசித்திரமாக இருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டிலே விருதுநகரிலே தேமுதிக தோல்வியுற்றிருக்கிறது. மக்கள் தெளிவான முடிவை எடுத்து இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸ் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்பது மட்டும் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. தேர்தல் ஆணையத்திலும் அவர் என்ன கோரிக்கை வைக்கிறார் என்பது தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய வேண்டும். அதாவது சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. முதல்ல இவிஎம்னுடைய 23 ரவுண்ட் வாக்கு முடிந்தது. அதுல 15வது வாக்கு எண்ணும் பொழுதிலிருந்து அறிவிக்கும் பொழுதும் சரி 23 வரை வேட்பாளர் திரு விஜய் பிரபாகர் அவர்களும் அவருடைய ஏஜென்டாக இருக்கின்ற திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்களும் அங்குதான் இருந்தார்கள். அவர்கள் அறிவிப்பு வந்ததற்கு பின்னாலே 4347 வாக்குகளிலே முன்னணி என்று தெரிந்ததற்கு பின்னால் தான் அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். அதனால் அதற்கு பின் தான் போஸ்டல் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்தது. அவர்களுடைய ஏஜென்ட்டுகள் அங்கு இருந்தார்கள். அதிமுக ஏஜென்ட்டுகள். தோல்வியை ஏற்றுக்கொள்கின்ற மனம் வேண்டும். புலம்பிக் கொண்டிருப்பதோ பொய் சொல்வதோ இது எந்த விதத்திலே நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. நேர்மையாக அதிகாரிகள் இரவு பகல் பாராமல் எண்ணி இருக்கிறார்கள். அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் பாஜக காரர்களும் இருந்தார்கள், ஏஜென்ட்டுகளும் அனைத்து கட்சியை சார்ந்த நாம் தமிழர் ஏஜென்ட்டுகளும் இருந்தார்கள். அனைத்து ஏஜென்ட்டுகளும் அங்குதான் இருந்தார்கள். நான் வேட்பாளராக 4 மணிக்கு செல்லும் பொழுது தேமுதிகவுடைய வேட்பாளரும் அங்குதான் இருந்தார். ஏஜென்ட் அவர் ராஜேந்திர பாலாஜியும் அங்குதான் இருந்தார். அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய பேச்சு எங்கு போனது? இப்பொழுது நான் அவரு தவம் செய்து கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன். அப்பொழுது திருமதி பிரேமலதா அவர்கள் திருமதி பிரேமலதா அவர்களை பொறுத்த மட்டிலே கேப்டன் அவர்களுடைய அரசியல் வாழ்வை எப்படி எந்த நிலைக்கு கொண்டு வந்தாரோ அதே நிலைக்கு கொண்டு வந்து விடுவார் இந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. இப்படி பொய்யும் புரட்டும் பேசுவது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை. காங்கிரஸ் எங்களை பொறுத்த மட்டிலே ஒரு பயமும் இல்லை. மடியில் கணம் இருந்தாத்தான வழியில பணம். எங்களை பொறுத்தமட்டிலே எத்தனை முறை எண்ணுவதனாலும் எண்ணுங்கள், ஒரு பயமும் இல்லை. முழுமையாக அது ஒரு கண்காணிப்போடு மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கண்காணிப்போடு தான் நடைபெற்றது. இதுல என்னை பொறுத்த மட்டிலே எந்த ஒரு பயமும் இல்லை என்று நினைக்கிறேன். தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை தேமுதிகவின் குற்றச்சாட்டிற்கு விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கருத்து தெரிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.